வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நாம ரொம்ப முக்கியமான, ஆனா நம்மள பலருக்கும் முழுமையா தெரியாத ஒரு வரலாற்று பயணத்தை பத்தி பார்க்க போறோம். தேசத்தின் பாதுகாவலனான சிஆர்பிஎஃப், அதாவது மத்திய ரிசர்வ் காவல் படை உருவான அந்த சுவாரஸ்யமான கதையத்தான் இன்னைக்கு இந்த தொகுப்புல நாம விரிவா பார்க்க போறோம். இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க தோணுது. ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு படை சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய பாதுகாவலனா எப்படி மாறுச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது எப்படி காலனி ஆதிக்கத்தோட ஒரு கருவி இன்னைக்கு நம்ம தேசத்தோட மாபெரும் தூணா உருவெடுத்துச்சு? வாங்க, இந்த மர்மத்துக்கான விடைய நாம சேர்ந்து தேடலாம். முதல்ல பகுதி 1க்கு போவோம். இந்த படையின் தோற்றம், அதாவது 1940களின் இந்தியா. அந்த 1940களை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். இந்தியா அப்போ ஆங்கிலேயர்களோட ஆட்சியின் கீழ் இருந்துச்சு. நாடெங்கிலும் பாத்தீங்கன்னா பயங்கரமான கலவரங்கள், விடுதலைக்கான போராட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போச்சு. இதனால முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான பாதுகாப்பு சவால்கள் வந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான, சவாலான சூழ்நிலையை சமாளிக்க ஆங்கிலேய அரசுக்கு உடனடியே ஒரு தீர்வு தேவைப்பட்டுச்சு. அந்த தீர்வா அவங்க உருவாக்குனதுதான் கிரவுன் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ். இது சாதாரண போலீஸ் கிடையாதுங்க. மக்கள் அதிகம் போகாத, ஏன் சாதாரண காவலர்கள் கூட நுழைய தயங்குற எல்லைப் பகுதிகள், அடர்ந்த காடுகள், அப்புறம் தீவிரமான கலவரங்கள் நடக்கிற இடங்கள், இதையெல்லாம் கையாளணுங்கிறதுக்காகவே ஆங்கிலேயரால உருவாக்கப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இது. சரி, அடுத்து பகுதி 2. 1947 முதல் 1949 வரையிலான காலகட்டம். இந்த படைக்கு ஒரு புதிய அடையாளம் கிடைச்ச நேரம். 1947ல நமக்கு சுதந்திரம் கிடைச்சப்போ இந்திய அரசாங்கம் ரொம்ப முக்கியமான, தைரியமான ஒரு முடிவை எடுத்தாங்க. இந்த படைய கலைக்காம இந்த படை இனி இந்திய மக்களுக்காக செயல்படணும்னு தீர்மானிச்சாங்க. அதுவரைக்கும் ஆங்கிலேய மகுடத்துக்காக வேலை செஞ்ச ஒரு படை அப்படியே நம்ம சுதந்திர இந்தியாவுக்காகவும் மக்களுக்காகவும் தன் விசுவாசத்தை முழுமையா மாத்திக்கிட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தருணம் இது. வெறும் 10 வருஷத்துல இந்த படையோட அடையாளம் எவ்ளோ வேகமா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதுன்னு கொஞ்சம் பாருங்க. 1940கள்ல கிரவுன் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸா உருவானவங்க 1947ல மக்களுக்கான படையா மாறி, ஃபைனலா 1949ல சிஆர்பிஎஃப் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா பெயர் மாற்றம் பெற்றாங்க. இது வெறும் பேருக்கான மாற்றம் இல்லங்க, அந்த படையோட ஆன்மாவே மாறின தருணம். கிரவுன் ரெப்ரசன்டேட்டிவ் போலீஸ் அப்படிங்கிற ஒரு காலனித்துவ பேர்லிருந்து சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது மத்திய ரிசர்வ் காவல் படைன்னு மாறின அந்த தருணம் இருக்குல்ல, அது ஆங்கில ஆட்சியிலிருந்து இந்திய இறையாண்மைக்கு நாம மாறின அந்த மாபெரும் வரலாற்று நகர்வை ரொம்ப தெளிவாவே காட்டுது. இப்போ பகுதி 3, சிஆர்பிஎஃப் இன்னைக்கு என்னென்ன முக்கிய பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு அவங்களோட பொறுப்புகள் ரொம்பவே கடுமையானது, அது மட்டும் இல்லாம பன்முகத்தன்மை கொண்டது. கலவரங்களை கட்டுப்படுத்துறதுல தொடங்கி நம்ம நாட்டோட பிரம்மாண்டமான ஜனநாயக திருவிழாவான தேர்தல்களுக்கு பாதுகாப்பு வழங்குறது, தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், காடு மற்றும் மலைப்பகுதிகளை பாதுகாக்கிறது, அப்புறம் மிக முக்கியமா நம்ம பொதுமக்களோட பாதுகாப்பை உறுதி செய்யறதுன்னு அவங்க பல முனைகள்ல செயல்படுறாங்க. இந்த திறன்மிக்க படை எவ்வளோ பெரிய பொறுப்பை சுமக்குறாங்கன்னு இதிலிருந்தே நாம புரிஞ்சுக்கலாம். இந்த வேலைகள் எவ்ளோ சவாலானதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா காஷ்மீரோட உறைய வைக்கிற பனிமலைகள், இன்னொரு பக்கம் சத்தீஸ்கரோட மிக அடர்ந்த ஆபத்தான காடுகள். இப்படி முற்றிலும் மாறுபட்ட, புவியியல் ரீதியா ரொம்பவே கடினமான நிலப்பரப்புகள்ல எந்த தட்பவெப்ப நிலையா இருந்தாலும் சரி, சிஆர்பிஎஃப் வீரர்கள் இரவும் பகலும் அசராம உழைச்சிட்டு இருக்காங்க. கடைசியாக பகுதி 4, அவங்களோட உணர்வுகள், சேவையும் நம்பிக்கையும். நாமெல்லாம் ராத்திரியில நிம்மதியா தூங்குறோம்னா அதுக்கு காரணம் எண்ணற்ற வீரர்கள் எல்லையிலும் உள்நாட்டிலும் விழுத்திருக்கிறதுனால தான். தேசத்தோட அமைதிய காக்கிற இந்த மாபெரும் பணியில பல சிஆர்பிஎஃப் வீரர்கள் தங்களோட இன்னுயிரையும் தியாகம் செஞ்சிருக்காங்க. அவங்களோட இந்த ஈடு இணையற்ற தியாகத்தை நாம ஒவ்வொருவரும் உணர்ந்து ரொம்பவே ஆழமான மரியாதையோடு நினைவு கூறணும். இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எத்தனையோ காலங்கள் மாறியிருக்கலாம், அவங்களோட பணிகள் விரிவடைஞ்சிருக்கலாம், ஆனா சேவை மற்றும் நம்பிக்கை அப்படிங்கிற அவங்களோட தாரக மன்றம் மட்டும் ஒருபோதும் மாறவே இல்லைங்க. அந்த ஒற்றை வாக்கியத்துல தான் அந்த படையோட மொத்த பலமும் அடங்கியிருக்கு. சுதந்திரம் கிடைச்சப்போ ஒரு சின்ன படையா தங்களோட புதிய பயணத்தை தொடங்கின இந்த சிஆர்பிஎஃப் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வீரர்களை கொண்டு உலகின் மிகப்பெரிய துணை ராணுவ படைகள்ல ஒன்னா பிரம்மாண்டமா உயர்ந்து நிக்குது. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, இந்தியாவோட அமைதிக்காக அவங்க இன்னைக்கும் சளைக்காம உழைச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த தொகுப்பை ஒரு வலிமையான கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். 1940களோட கலவரங்கள்ல ஆரம்பிச்சு
இன்னைக்கு தேசத்தோட மாபெரும் பாதுகாவலனா நிக்கிற உலகின் மிகப்பெரிய துணை ராணுவ படையான சிஆர்பிஎஃப் நாளைக்கு எங்க அமைதியை நிலைநாட்ட போறாங்க? இந்த கேள்வியோட அவங்களோட வீரத்தை மனதார சல்யூட் பண்ணி இன்றைய தேடலை நாம நிறைவு செய்வோம்.